துணியெல்லாம் வாங்கியாச்சு. உனக்கு சத்தியம் பண்ண மாதிரி திருவிழா கூட்டு போனோம், அவ்வளவுதானே? அங்க போய் ராட்டினத்துல சுத்தணும், அப்புறம் பொம்மை எல்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்ல, என்ன வேணுமோ சாப்பிடுக்கண்ணா. இந்தம்மா. அட என்னண்ணே, ஏன் இப்படி பண்றீங்க? வீட்ல அவ்வளவு விளையாட்டு சமா இருக்கு, குசுமுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. அப்பா நீங்க அம்மாவையும் வர சொல்லுங்கப்பா, விளையாட போலாம். ஆமாமா, நீயும் வா, போலாமா வா. இல்ல இல்லண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு அவளோட பிறந்த நாள், அதனால பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கிறேன். அப்புறம் குலாப் ஜாமுன் மறந்துடாதீங்க. நிச்சயமா பண்றேன், ஆனா மாமா தொந்தரவு பண்ண கூடாது. ஓகே, போலாம். சரி, வா வா வா. ஒரு சின்ன குடும்பத்துடைய ஒரு அழகான ஒரு சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த பொண்ணோட வாழ்க்கை தடம் புரளும்னு யாருக்கு தெரியும்? ஐயோ சார், கம்மியாக பணம் வாங்கிட்டு போகிறேன். வெளியே மட்டும் போயிருந்தா இதுக்கே 2 மடங்கு எனக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கிள் ப்ளீஸ், எனக்கு எங்க அம்மா கிட்ட போகணும். அம்மா எனக்காக காத்திருப்பாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே. உனக்கு அம்மா கிட்ட போகணுமா? அப்ப கேட்டுக்கோ, நான் என்ன சொல்றேனோ அதை நீ அப்படியே கேட்டுனா நானே கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட சேர்த்துருவேன் உன்னை. சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். நான் என்ன செய்யணும்? இந்தாடா குட்டி, இந்த எண்ணெயை எனக்கு தடவி விடு. இந்தா. என்ன தடவி விடுவல்ல? சரி சரிங்க. 2 ஐட்டம் வேணுமா? உடனே அனுப்பிடுறேங்க. சரிங்க, அனுப்பிடுறேன். சலாம் அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். உனக்காக தாம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பாருமா, பேங்க்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. கேவிசியில் ஏதோ பிரச்சனையா, அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிப்ளை ட்ராப் பண்ணணும். அமிதண்ணா, உங்க பொண்ணை நீங்க நினைச்சாலே போதும், உங்க பொண்ணு தானா வந்து உங்களை பார்க்க வந்துருவா இல்லையா? எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு அங்கிள். சந்தோஷம். அபு, எனக்கு உங்க ஆதார் கார்டு காப்பி கொடுங்க. எடுத்துட்டு வரேன். இந்த கண்ணா, ஜெராக்ஸ். ஓகே அபு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் வரேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஷனாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நம்மளோட ஹஜ் ஃபார்ம் செலக்ட் ஆயிருக்கு. நம்ம அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, அது சரிதான். ஆனா அல்லாஹ்வோட தர்பாருக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நல்லபடியா தீரணும். அங்க போய் நம்ம யார்கிட்டயும் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களோட யோசனை எல்லாமே சரியான விதமா தான் இருக்கு. அட, மொபைல் இங்க இருக்கு, நீ அங்க உட்காந்துருக்க. பார்க்க சொன்னல, அதை பார்க்க வேண்டியது தானே?
மாமா, ஹமீத் மாமா, ஹமீத் மாமா, மாமா, எங்க இருக்கீங்க நீங்க? இன்னும் கிளம்பலையா என்ன? மாமா, மாமா, வழி விடுங்க, வழி விடுங்க. சார், ஆ, அலமாரி திறந்திருக்கு. திருட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். திருட்டு கேஸ் தான் சார். எழுதிக்கோங்க சார், இதெல்லாம் எழுதிக்கோங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா? சார், இவர் ஹமீத் மாமா, ஹமீத் சௌத்ரி பேரு. இவங்க அவங்களோட ஒய்ஃப் ஷைனாஸ். இவங்களுக்கு அங்கே சோக்கில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சார். நாங்கள் தினமும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சார் போய் பார்ப்போம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தாதோ இப்படி இருக்கு சார். சார், இங்க கொஞ்சம் வாங்க. கான்பூர் நகரத்துல ஒரே வீட்ல 3 பேர் கொலை செஞ்சிருக்காங்கன்ற அந்த செய்தி தேசம் முழுக்க அது தீ போல பரவிடுச்சு. இந்த பிளாக் ஹெட்லைன்ஸ் பல கேள்விகளை எழுப்புச்சு. பயங்கரமான தடயமற்ற கிரைம் சீன் போலீஸ் முன்னாடி கொண்டு வரப்பட்டது. அது ரொம்ப விகாரமானதா இருந்துச்சு. அது ரொம்ப அச்சுறுத்தலாவும் பயமாவும் இருந்துச்சு. போலீஸுக்கு மேலிடத்துல இருந்து ஒவ்வொரு நாளுக்கும் பிரஷரும் அதிகமாகிட்டே இருந்தது. சார், ஒரு பேக் கிடைச்சிருக்கு. ஆனா எந்த ஐடி ப்ரூஃபும் இல்ல. ஃபோன் இருக்கா? இல்லை சார், எந்த ஃபோனும் கிடைக்கல. உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா பாருங்க. இல்லை சார், நான் இதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்த்ததில்ல. சார், திருட்டு கும்பலில் இவ்வளோ ஒருத்தியாக இருக்கலாம். திருடும்போது ஏதாவது சண்டை வந்திருக்கலாம். அவங்க இவளையும் கொண்டுட்டு ஓடி இருக்கலாம். ஏய், எல்லா பிளானும் நான் தான் பண்ணேன். எனக்கு தான் நிறைய பணம் கிடைக்கணும். கொடு. வேற என்ன சொல்றேன்? சமீரோட பேண்ட் எப்படி திறந்துருக்கு பாருங்க. ரொம்ப தப்பான ஆளுன்னு தோணுது. யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணோட பாடி பாத்ரூம்ல கிடக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல சார். இல்லை, நாட் பாசிபிள். கல்யாணம் ஆன ஆம்பளை யாரும் வீட்டில் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணை கூப்பிட மாட்டான். சார், அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அவளை ரேப் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. சல்வாரோட நாடா ரொம்ப லூஸா இருக்கு. எந்த அளவுக்கு லூஸா இருக்குன்னா கையை வச்ச உடனே கழண்டுடுச்சு. பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சிரு. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணு. அபு அபு அபு, அந்த பொண்ணு யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? இது எதுவுமே எனக்கு தெரியாது. இவருக்கு யாருக்கிட்டையாவது பகை இருந்துச்சா? இல்ல இவருக்கு அவ மேல ஏதாவது அஃபேர் இருந்துச்சா? எதுக்கு இப்படி மோசமா பேசுறீங்க? இங்க பாருங்க, கோவப்படாதீங்க. என்னென்ன விஷயம்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எங்களோட விசாரணையில எப்பவுமே எதையும் விட்டு வைக்கவே மாட்டோம். இதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். யார் கூடவோ எந்த ஒரு உறவுமே இல்லை சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். இன்ஃபேக்ட் இந்த வாட்டி ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தாங்க. செலக்டும் ஆயிருந்தாங்க. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள பூந்து வந்த தடயம் எதுவும் இல்லை. கெஸ்டா யாரோ வந்திருக்காங்க, டீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா பணமோ ஜுவல்லரிஸோ இங்க இருந்து காணாம போயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இது திருட்டு வேலைன்னு தெரியுது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம்? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. கிராமபோன். என்ன? கிராமபோன் இல்ல, இந்த இடத்துல ஒரு ஆன்டிக் கிராமபோன் இருந்தது. வித்தியாசமா இருக்கு சார். பணம், நகை இதெல்லாம் திருட்டு போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிராமபோன் கூடவா? ஆன்டிக். இதோட விலை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் இதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கணும். இதான் உண்மை. இப்போதைக்கு எதுவுமே புரியல, ஆனா சீக்கிரம் புரிஞ்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் முழு முயற்சி எடுக்கிறேன். சார், ஜெய்ஹிந்த்.
சார், சொல்லு. ஹமீத் வீட்டுக்கு பக்கத்துல சிசிடிவி இருக்கு. வீட்டு ஓனர் பர்வேஷ் ஒரு கல்யாணம் அட்டென்ட் பண்றதுக்காக லக்னோ போயிருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும். அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? சார், போட்டோகிராஃபை எல்லா ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பிச்சிட்டேன் சார். ஆளுங்களையும் போட்டிருக்கேன். எல்லா ஜுவல்லர்ஸ், பண பரிமாற்றம், ஆன்டிக் டீலர்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லு. ஓகேவா? இவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன்னே தெரியலையே. அவ இங்க எதுக்காக வந்தா? இந்த பொண்ணு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறக்கறதுக்கு காரணமா இருந்திருப்பா, இல்ல இவங்களால இந்த பொண்ணு இறந்து போயிருக்கலாம். இந்த விஷயத்தை நாம கண்டிப்பா 2 ஆங்கிள் பார்த்தாகணும். 18 வயசு தானே? நீ போய் சொல்லியே. என்ன விஷயம்னா, நிறைய நேரத்தில் இந்த பொண்ணுங்களை பற்றின விவரம்லாம் தெரியாது. வாங்கிட்டல, உன் இஷ்டப்படி வயசை எழுதிக்கோ. உக்கார். வா வா, உள்ள வா. வா வா வா. இது நம்ம குட்டி வீடு. ஆனா நான் உன்னை இங்க ராணியா வாழ வைப்பேன். ஆனா ஒண்ணு, இன்னையில இருந்து உன்னோட பேரு ருக்ஸார். வா, நம்ம ரூம் நம்ம பார்ப்போம். வரியா? இதுதான் நம்ம ரூம். யோசனை இல்லாம உனக்கு என்ன வேணும்ன்றத கேளு. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். எனக்கு ரொம்பலாம் நினைவு இல்லை. கான்பூர்ல கிர்னி நகர்ல தான் எங்க வீடு இருந்தது. சரி, கூட்டிட்டு போறேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி அந்த பேச்செல்லாம் வேண்டாம். இந்தாங்க உங்க டீ. எதுக்கு அந்த பேக்? எங்க கிளம்பிட்டீங்க? நான் இல்ல, நீ போற. ஏய், என்ன பண்ற? ஹேய் ஹே அஷ்வக், நான் உன் வைஃப் இல்லையா? நீங்க அப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க அஷ்வக்? அஷ்வக், இவனை தடுத்து நிறுத்துங்க. ஏன் இருந்து இவளை கூட்டிட்டு போ. இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்த? எல்லாம் தயாராயிடுச்சு. நீ செஞ்சது சரியில்லை. எனக்கு சுத்தமா இங்க இருக்க பிடிக்கல. என்னை போக விடு. தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். உன்னை காலில் விழுந்து கேட்குறேன். இன்னும் எவ்வளோ நேரம் இவ்வளோ நான் பொறுத்துக்கணும்? நான் என் வேலையை முடிச்சிட்டேன். நம்மளும் பார்க்கலாம் கிடைக்க வேண்டியது எப்போ கிடைக்குதுன்னு. இங்கே பாரு பர்வீன், போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு தோணுது. இல்ல, நாம சொல்லக்கூடாது. யாருக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யக்கூடிய ஒரு ஆள் சார். அவர் ரொம்ப நல்லவர். எங்களால் எதுவும் பேச முடியல. இந்த ஏரியாவே ரொம்ப கோபத்தில் இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு ஆளை நீ பார்க்கவே முடியாது. அவரை கொண்டவங்களை சீக்கிரம் கண்டுபிடிக்க. அது ஒண்ணுதான் எங்க எல்லாருடைய ஒரே விண்ணப்பம்.
அஸ்லம் மாமா, நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டை திறக்கிறோம். நான் ரெஸ்டாரண்ட்ல உட்காருவேன். சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வா. சார், சொல்லு. ஹமீஸோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன் சார். இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார். ஒன்று பண்ணு, இந்த பையனோட டீட்டெயில்ஸ் எடு. நல்லா செக் பண்ணுங்க, தடயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவனை உங்களுக்கு தெரியுமா? இவன் உங்க ஏரியாவில் தான் இருக்கான். இல்ல சார். இல்லை சார். எங்களுக்கு உதவுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யோசனை பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி அபுவை யாரோ சுட பார்த்தாங்க. சுட்டாங்களா? யாரு? இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயம் தெரியல சார். ஒருவேளை அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைச்சாரு. அதனால நாங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. இது எப்ப நடந்தது? போன வருஷம் அக்டோபர் 24 அன்னைக்கு. ட்ரிபிள் மர்டர்னால போலீஸ்க்கு பயங்கர பிரஷர். இந்த கேஸ் ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. போலீஸ் டீம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமா இந்த கேஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சார், என்ன? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. இவங்க 3 பேரையுமே கழுத்தை வெட்டி கொண்டு இருக்காங்க சார். அதான் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கு. இறந்த பாடியில செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு சார். அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. என்ன? டிஎன்ஏ ரிப்போர்ட்டை செக் பண்ணியா? சார், டிஎன்ஏ ஹமீதோட மேட்ச் ஆகல சார், வேற யாருதோ. சார், நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சது யாருன்னா அவன் பேர் அமீர் சார். அவன் தான் அந்த ஏரியாவில் பெரிய மசூதி கிட்ட இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அமீதுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறா. அவரை 4வது அக்டோபர் சுட்டு கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் மசூதிக்கு போற வர வழியிலேயே. யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு கண்டுபிடி. யாரோ சொல்லி தான் செஞ்சுருக்காங்க. வேலை முடிஞ்சிடும் சார். இதை வச்சுக்கோ. அமீத் மாதிரி ஆளுங்களுக்கு பணத்துக்காக வேலை செய்ய மாட்டோம் சார். வரேன் சார். சார், அந்த வீடு தான் சார். இதோ அந்த வீடு. என்னங்க? உங்க பையன் அமீர் எங்க? அவன் ரொம்ப நாளா காணோம் சார். பையனை ரொம்ப நாளா காணோங்கிறீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா? உள்ள போய் பாரியா? ஆனா சார் உள்ள யாரும் இல்லை சார். அமீர் நம்பர் கொடுங்க. சரி. பெரிய இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்கன்னு. ஆமா, இருக்கா. அப்பா அம்மா இறந்ததுக்கும் அவங்க வரல. ஏன் இந்த விஷயத்தை ஏன் மறைச்சிங்க? காரணம்? ஏன்னா அபு அவன் மேல ரொம்ப கோவமா இருந்தார். அபு, பேங்க் வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனி டென்ஷனே இல்ல. உங்களுக்கு கால் வரும். கூடிய சீக்கிரம் இவளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் ஷாகித்தை என்னோட கணவரை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் அவன் குழந்தைக்கு அம்மா ஆக போறேன். அன்னைக்கு அபு ரொம்ப கோவப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரு உசைமாவுக்கு அன்பா புரிய வச்சாரு. கண்ணா, நான் ஒன்றும் உன்னோட எதிரி இல்லை. உனக்காக இந்த சமுதாயத்தில் தலை குனிஞ்சு நிற்க கூட நான் தயாரா இருக்கேன். நான் விசாரிச்ச வரைக்கும் ஜாகிரும் சரி, அவங்க அம்மாவும் சரி அவ்வளவு நல்லவங்களா தெரியல. புரியுது, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. ஆனா இந்த தப்புக்காக இன்னொரு தப்பையும் நீ பண்ணிடாதம்மா. உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும். இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது? சரி, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்குவேனா, அது உன் இஷ்டம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவளால எங்க குடும்பத்துக்கே அசிங்கமா போச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் அவ மேல உயிரையே வச்சிருந்தாங்க.
ஆனா அவ தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுத்தா. ஷாக்கிர் என்ன பண்றான்? எதுவும் பண்ணல. பணத்துக்காக தான் அவ ஷாயிமாவை அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அப்பவே சொன்னாரு அபு. உங்க தங்கை எங்க இருக்கா சைமா? அபு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். ஷாஹித் என்ன ஒரு நாள் கூட சந்தோஷமா வச்சுக்கல. ஏன்? உங்களோடது லவ் மேரேஜ் தானே? எங்க அப்பாவோட சொத்துக்காக தான் ஷாஹித் என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டான்னு தெரிய வந்துச்சு. உன்னை விட்டு வீட்டை விட்டு நான் போயிடுறேன்னு சொன்னேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொடுமை பண்ண ஆரம்பிச்சான். எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு அதனால என்ன கட்டியே வச்சிருந்தாங்க. உன்னோட குழந்தை எங்க? நான் எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் சொன்னேன். அதாவது நான் ஷாஹிதோட குழந்தைக்கு அம்மாவா போறேன்னு. சரி, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க விசாரிக்கிறோம். சார், கரண். கௌதம் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தகவல். இந்த பொண்ணோட பேர் குசும். 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் பேர் என்ன சொல்லு? ருக்ஸார். இல்ல குசும். ரெய்டுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களையும் நாங்கள் ஒரு சீர்திருத்த அமைப்புக்கு அனுப்பியிருக்கோம். குசுமோட அடையாளத்தை ரெய்ட் நடக்கும்போது போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. குசும் கூட அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர ரொம்பவே கஷ்டப்பட்டா. அவ கதை ரொம்ப கொடுமையானது சார். குசுமை எல்லாருமே ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விலை கொடுத்து வாங்கினாங்க, தேவையான வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் வித்துட்டாங்க. குசும் அவ குடும்பத்தை பத்தி, இடத்த பத்தி ஏதாவது சொன்னாலா? கான்பூர்ல அவ வீடு இருந்ததா சொன்னா. நாங்க கூட அவ வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணினோம். குசும், நீ உங்க வீடு எங்க இருந்ததுன்னு சொன்னியோ அங்க இப்ப வேற யாரோ இருக்காங்க. இப்போ எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாதா? குசும்க்கு ஹமீதை எப்படி தெரியும்? ஹமீத் சார் எப்பவுமே டொனேஷன் கொடுக்க இங்க வருவாரு. குசுமை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அப்படியா? இவ தான் அந்த குழந்தையா? ஆமா சார், இவ தான் குசும். இவளை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இவளோட அம்மா அப்பாவை தேடிட்டு இருக்கோம். இவ வாழ்க்கை இவ்வளோ மோசமாயிடுச்சு. உங்க அம்மா அப்பா சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேம்மா. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழற கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன். கண்ணா, இந்த உலகத்துல நீ தனி ஆளுன்னு நினைக்காத. என்னை உன் அப்பா மாதிரி நினைச்சுக்க. கான்பூர்ல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறேன். அவங்கள யாராவது நமக்கு உதவலாம் இல்லையா? குசும்க்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. ஆனா ஹமீத் சார் அவளோட குடும்பத்தை கண்டுபிடிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணினாரு. திடீர்னு ஒரு நாள் குசும், குசும், நீ என்னைக்கு வர மாட்டேன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நீ திரும்ப கிடைச்சிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததுடி. நீ போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சித்ரகோட்க்கு வந்துட்டேன். ஆனா நீ இத்தனை வருஷமா எங்க இருந்தடி சொல்லு. ரொம்ப பெரிய கதை, நேர்ல பாக்குறப்ப சொல்றேன். அமித் மாமா மூலதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. 2 நாள், இன்னும் 2 நாள் உங்ககிட்ட வந்துருவேம்மா. அவ்வளவுதான். அன்னைக்கு அவ சித்ரகூட்க்கு கிளம்புறதா இருந்தா. சரி, ரொம்ப நன்றி. கரண், குசுமோட வரலாற்றை இவங்க எல்லாருமே பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு.
ரைட் பண்ண போலீஸ் கிட்ட விசாரி இந்த ராக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமான்னு. ஒருவேளை குசுமை அவங்க ஃபாலோ பண்ணி அமீர் வீட்டுக்கு போயிருக்கு. அமீதையும் அவன் ஒய்ஃபையும் பார்த்துருப்பாங்க. குசுமை கொல்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் கொண்டு இருக்காங்க. ரைட் சார். ஹலோ சார். அமீரை பற்றி தெரிஞ்சிடுச்சு. சொல்லு சொல்லு சொல்றா. சார் நான் யாரையும் கொல்லல சார். திருடுறதுக்காக தான் சார் நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். எப்போ நான் அங்கே போனனோ அப்போவே அங்கே பார்த்த காட்சியை பார்த்து நான் பயங்கரமாக பயந்துட்டேன் சார். அங்கேருந்து ஓடலான்னு பார்க்கும்போது தான் சார் அந்த கிராமஃபோன் என் கண்ணில் மாட்டுச்சு. அதை அங்கேருந்து தூக்கிட்டு நான் ஓடிட்டேன் சார். சத்தியமா உன்னை நான் நம்புறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லு. இவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடு. போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த கேஸ் அவங்களால சால்வ் பண்ணவே முடியல. போலீஸ் இந்த கேஸ்ல 10 அடி முன்னாடி வச்சாலும் 100 அடி பின்னாடி போச்சு. அமீர் பிடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட 3 கொலை நடந்ததுக்கான காரணம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கம் குசுமோட வாழ்க்கையும் பெரிய பிரச்சனைக்காச்சு. அமீர் பிடிச்சதுக்கு அப்புறம் கூட எந்த பிரயோஜனமும் இல்லாம தான் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் இணைச்சு அவங்க சேர்க்கறதுக்குள்ள பெரிய போராட்டமா இருந்தது. அது போராட்டம் மட்டும் இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. குசம்மா யாரவ? அட இவ என்ன ஞாபகம் வரல சார். அது என்னன்னா ஒரு கிளைண்ட்டும் இவளுக்கு ஒரு பேரா கொடுப்பாங்களா? இவளை கொல்றதுக்கு யார் டீல் கொடுத்தா? இல்ல சார், அந்த நேரத்துல அது போலீஸ் கிட்ட உன்னை பத்தி சொல்லி உன் கதையை அவ முடிச்சிட்டா. அப்படியா? இவளா? நல்ல வேலை சார், சேர்த்துட்டா. சார் இந்த நியூஸை வெளியில கசிய விட்டா இவன் ஏதாவது பண்ணா கூட நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். சார் அமீத் மாமாவோட 2வது மருமகன் புட்டன் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொல்ல சொல்லியிருக்கான் சார். அந்த 2வது மருமகன் பேர் என்னன்னா ஷாக்கிர் சார். குட்டனுக்கு நீ தானே பணம் கொடுத்த ஹமீதை கொல்றதுக்கு? ஆமாவா இல்லையா? ஆமா சார். நான் அன்னைக்கு குடிச்சிட்டு கோவமா இருந்தேன் சார். அதை அவர் என்ன முழுமையா ஏத்துக்கிட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அப்படிலாம் பண்ணல. இதுக்கு தான் சைமாவை டார்ச்சர் பண்ணியா? அவ மடியிலன்னதும் அவ அப்பா அம்மாவை கொண்டுட்டியா? இல்ல சார், அமித் அங்கிள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஷைமா பிடிவாதக்காரி. செத்தாலும் சாவலை தவிர திரும்ப என்கிட்ட வரமாட்டா. நான் உனக்கு பிஸ்னஸ்க்கு வேண்டிய பணம் தரேன். ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். நீ எப்பவுமே ஷைமாக்கு எந்த விதத்துலையும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு. அபு, நீங்க இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இவன் திருந்த மாட்டான். முடிவெடுத்தது அவங்கதான். நல்லது கெட்டத அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டுமே. அபு, அவர் எனக்கு ஏதோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை யாரோ கொண்டுட்டாங்க சார். பர்வீனும் அவளோட புருஷனும் நல்லவன் நினைப்பீங்களே, ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சார் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு. சார் நான் ஒண்ணு பண்ணல சார். சார் நான் ஒண்ணு பண்ணல சார். நான் ஒண்ணு பண்ணல சார். சார் சத்தியமா சார். எந்திரா எந்திரே எந்திரா எந்திரே இப்ப சொல்றா. சொல்லிடுறேன் சார். போய் சொல்றல? கொலைகளை நீ தானே பண்ண? சொல்லு. சத்தியமா சொல்றேன் சார். நான் யாரையும் கொல்லவே இல்லை சார். சார் அமீர் சொல்றது உண்மைன்னா இந்த மர்டரை யார் பண்ணிருப்பாங்க? இந்த அமீதோட முழு குடும்பமும் போய் சொல்லுது. ஷாக்கிர் உயிர் எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புனா. அப்ப ஜாவித் வேற வகையா தெரியறான். மனோஜ் எந்த விஷயத்திலையும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி தெரியல. நாம ஒன்று பண்ணுவோம். மறுபடியும் கிரைம் சீனுக்கு போவோம். திரும்பவும் அந்த இடத்த நல்லா ஆராயலாம். கண்டிப்பா ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஓகே? கிரைம் சீன் ஒன்னே போதும், போலீஸ்க்கு எல்லா விஷயமும் வெளியே வந்துடும்.
சில சமயம் கிரைம் சீன் பொய்யா அமைக்கப்பட்டிருக்கும். முக்கியமா போலீஸோட கண்ணுக்கு மண்ணை தூவறதுக்காகவே. முதல் வாட்டி பார்க்கும்போது கிரைம் சீன்ல கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மைதானான்னு உறுதிப்படுத்திக்க போலீஸ் அடிக்கடி அங்க போகும். போலீஸ் எப்பவும் சோர்ந்து போகாம ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேஸ்ல அது மாதிரி பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்ததுன்னு சொல்லலாம். கரண், கொஞ்சம் இங்க வா. அந்த கில்லர் வர்றதுக்கும் போறதுக்கும் இந்த வழி தான் பயன்படுத்தியிருக்கான். அவன் அந்த பவுண்டரியை தாண்டி இந்த பக்கம் வந்திருப்பான். கிச்சனோட பின்பகுதியில் பார்த்தா பழைய பூட்டு இருக்கு. ஆனால் இங்கே பாரு, புது பூட்டு போட்டிருக்கு. எதிரில் உள்ள சிசிடிவியில் யாரும் வந்து போன மாதிரி தெரியல. வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு வேற வழியும் இல்லை. கிச்சன் கதவும் பூட்டி இருக்கு. இந்த ஒரு வழி மட்டும்தான் பாக்கி. கொலகாரன் இந்த வழியாக தான் வந்துட்டு போயிருக்கணும். இந்த டப்பா, ஸ்கின் டிஷ்யூ, கிழிஞ்ச துணியெல்லாம் பார்க்கும்போது கொலகாரன் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு இந்த வழி தான் பயன்படுத்தியிருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியுது. இறங்கும் போது தான் அடிபட்டிருக்கு. கொலகாரனுக்கு அந்த அடி கண்டிப்பாக ஆறி இருக்காது. நீ ஒரு வேலை பண்ணு, ஏரியா ஃபுல்லாக இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட நீ போய் விசாரி. யாருக்காவது அவங்க வைத்தியம் பார்த்தாங்களான்னு கேளு. சீக்கிரமாக ஃபாரன்சிக் டீமாக அனுப்பு. ரைட் சார். இது சாதாரண வழி இல்லைன்னு போலீஸ்க்கு நல்லாவே புரிய வந்தது. போலீஸ் எந்த விஷயத்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு முதல்ல இருந்து புதுவிதமா விசாரணைய ஆரம்பிச்சாங்க. சார், ஒருத்தன் வந்தான். ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். ஆனால் மறுபடியும் வரல. இந்த மெடிசனையும் இங்கேயே விட்டுட்டு போயிட்டான் பாருங்க. போலீஸ்க்கு இப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஆனா கொலைகாரனை கையும் களவுமா முழுசா பிடிக்கணுன்றதுக்காக போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்துச்சு. இதுக்கு முன்னாடி திருவிழால காணாம போனா, ஆனா இப்போ திருவிழாவில் தொலைல அவளை வித்துட்டாங்க. வா, திருவிழாவுக்கு போகலாம். திரும்பவும் மருந்து போட்டுக்க போலையா? வாழ்நாள் முழுக்க எங்கள் அப்பா ஹாமித் அங்கிளுக்காக தான் சார் வேலை பார்த்தாரு. ஆனால் அவரு எங்களை வேலைக்காரனா மட்டும்தான் பார்த்தாரு. டே, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போக வேண்டிய வண்டி இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பெரிய கேட்டரிங் ஆர்டர். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. என்னோட நல்ல பேருக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? டே அஸ்லம், நீயும் உன் பையன் ரிஹான் மாதிரியே உதவாக்கரை ஆயிட்டு இருக்க. போய் வண்டி எடு சீக்கிரம். ஆல்ரெடி கோவத்தில் எனக்கு பத்திக்கிட்டு வந்துருச்சு. எரியிற தீலியே அவர் எண்ணெயை வர விட்டாரு. யார் எண்ணெயை ஊத்துனா?
நான் தான் அங்க முதல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சேன். என்ன பார்த்து தான் அந்த டெய்லர் புதுசா இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிச்சான். அந்த ரெஸ்டாரண்ட் பேரு ஷெனாபுன்னு வச்சான் சார். அவன் கொஞ்சம் கொஞ்சமா என் கஸ்டமர்லாம் அவன் பக்கம் இழுத்துட்டான் சார். என் ஒய்ஃபும் கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் அட்டாக்ல இறந்தே போயிட்டா சார். 2 வருஷமா காத்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி இஹான் கண்கள்ல ஹமீத் மேல வெறுப்ப பார்த்தேன். காத்திருந்ததுக்கு ஒரு பலன் கிடைச்சா மாதிரி தோணுச்சு சார். உண்மையா இருந்ததுக்கு என்ன வேலைன்னு பார்த்தல. இதை வச்சுக்கிட்டு காரியத்தை முடி. ஹாமித் மாமா கேட்டை போட்டுறதுக்காக ஒரு புது பூட்டை என்னை வாங்கிட்டு வர சொன்னார் சார். அன்றைக்கே நான் அதுலேருந்து ஒரு சாவி எடுத்து வச்சுக்கிட்டேன் சார். இந்தா, எதுக்கு ஆண்டி? இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை பார்க்க போற. வச்சுக்கோ கண்ணா, பெரியவங்க ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கட்டும். இந்தாங்க. ஆண்டி எனக்கு லேட் ஆயிடும், நான் கிளம்புறேன். நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். அதோ அந்த பக்கம் இருக்கு. ஃப்ரெஷ் ஆயிக்கோ. நான் அதுக்குள்ள நம்மாசை முடிச்சிட்டு வரேன். ஓகே. அல்லா, ஆண்டி, அங்கிள், என்ன கொன்னுடாத. நான் எதுவுமே பார்க்கல, யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா எனக்காக காத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பழிக்கு பழி வாங்கிட்டீங்க. தப்பே செய்யாத 3 பேரோட உயிரை துடிக்க துடிக்க கொன்னு இருக்கீங்க. நீ உன் படிப்பை முடிக்க போறதில்ல. உன் ரெஸ்டாரண்ட்டும் இதுக்கப்புறம் ஓட போறதே கிடையாது. அம்மா அப்பா எப்பவுமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பிள்ளைங்க தன்னோட பேச்சை மீறும் போது அவங்களுக்கு சந்தோஷம்ன்றதே இருக்காது. இந்த விஷயத்துல இந்த நேரத்துல தான் குடும்பத்துல ஒரு பெரிய விரிசல், அப்புறம் வெறுப்பு வர்றதுக்கும் வாய்ப்பும் இருக்கு. ஹாமித் அந்த பொண்ணுக்காக நிறைய யோசிச்சு வச்சிருந்தாரு. அவ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கவும் அப்பா பொண்ணுக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. ரெஹான் முகினோட தூண்டுதலால அமித்தோட உயிரியை எடுத்துட்டான். ஹமீத் மொகின் ஆசைப்பட்ட மாதிரி செத்துட்டான். நான் உங்க அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். திரும்பவும் கிரைம் பேட்ரலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கட்டும். வாழ்க்கையில கிரைமுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு இடைவெளி தான். அதுதான் எச்சரிக்கை. எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.